இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்பு மிக்கவர்களே, மே மாதம் 15ஆம் தேதி தாயாம் திரு அவை விவசாயிகளுடைய பாதுகாவலரான புனித இசிதோர் என்பவருடைய நினைவு நாளைத்தான் கொண்டாடுகிறது. இந்த புனித இசிதோர் என்பவர் ஸ்பெயின் தேசத்துல மேட்ரிட் என்று சொல்லப்படுகிற நகரத்துல திருச்சபையினுடைய வரலாற்றுல 12வது நூற்றாண்டுல வாழ்ந்தவர். ஒரு சாதாரண ஏழை எளிய குடும்பத்துல பிறக்கிறார் இந்த புனித இசிதோர் என்பவர். மிக இளைய வயதிலிருந்தே தாட்சியிலும் எளிமையிலும் புனிதத்திலும் இவர் வளர்ந்தார் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்ம வாசிக்கிறோம். இளைஞனான பிறகு இவருக்கு ஏற்ற ஒரு புனிதமான தாட்சி உள்ள ஒரு பெண்ணை இவருக்கு மனம் முடித்து வைக்கிறார்கள். அவருடைய பெயர் மரியா. அன்பு மிக்கவர்களே, இவர்கள் இருவரும் திருமணத்துல ஒன்றித்திருந்து கடவுளுடைய ஆசீர்வாதமாக ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுக்கிறார்கள். வயல்வெளியில இவர்கள் வேலை செய்து கொண்டிருந்த நேரத்துல குழந்தை தவறி ஒரு ஆழ்கிணத்துல வீழ்ந்து விடுகிறது. பிறகு இருவரும் ஜெபித்த பிறகு தண்ணீர் மேலோங்கி வந்து அந்த குழந்தை காப்பாற்றப்பட்டதாகவும் அதற்கு இறைவனுக்கு நன்றி அறிதலாக இனிமேல் இவர்கள் இருவரும் தாம்பத்திய உறவில் ஈடுபடாமல் கடவுளுக்கு முன்னிலையில புனிதத்துல வளர வேண்டும் என்பதற்காக தனித்தனியாக குடில்களை அமைத்து புனிதத்துல வாழ்ந்தார்கள். கடினப்பட்டு உழைத்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம வாசிக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞனான பிறகு அவர்களுடைய மகனும் இருந்து போகவே இருவரும் தனித்தனியே ஒரு துறவிகள் போல வாழ்ந்தார்கள் என்று தான் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம். இவருடைய மனைவியும் கூட பிற்காலத்துல புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். புனித இசிதோர் விவசாயிகளுடைய பாதுகாவலர். இவருடைய முதலாளி வீட்டுல பண்ணையில இவர் வேலை செய்த நேரத்துல காலையிலிருந்து மாலை வரையில கடினப்பட்டு உழைப்பார் என்றும் அதிகாலை திருப்பலியை இவர் தவிர்த்ததே இல்லை என்று கூட இவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. பல நேரங்களில் இவரோடு பணிபுரிந்த பணியாளர்கள் இவரை பற்றி இவர் வேலைக்கு தாமதமாக வருகிறார் என்று அவருடைய முதலாளியிடத்துல சொல்லுகிற நேரத்துல இவரை சோதிப்பதற்காக இவருடைய முதலாளி நிலத்துல காத்து கொண்டிருந்தாராம். அன்பு மிக்கவர்களே, திருப்பலியையும் நற்கருணை ஆராதனையும் முடித்து புனித இசிதோர் நற்கருணை ஆசிரியையும் முடித்து கொண்டு புனித இசிதோர் நிலத்திற்கு வந்த நேரத்துல இவருக்காக வானதூதர்கள் அங்கே உழுது கொண்டிருந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கை வரலாற்றுல நம்ம படிக்கிறோம். அன்பு மிக்கவர்களே, நாம் கடவுளுக்காக நேரத்தை ஒதுக்குற நேரத்துல கடவுள் நமக்கான நேரத்தை ஒதுக்குவார். கடவுளுக்காக நாம் நேரத்தை ஒதுக்குகிற நேரத்துல கடவுள் நமக்காக அவருடைய நேரத்தை கொடுப்பார் என்பதற்கான சான்று தான் இந்த நிகழ்வுகள். இவருடைய நேர்மை, இவருடைய பக்தி, இவருடைய ஒழுக்கம், இவருடைய புனிதம் இவற்றை கண்ட இவருடைய முதலாளி பல்வேறு வகையில இவருக்கு உதவி செய்தார் என்றும் பிற்காலத்துல புனித இசிதோர் தன்னுடைய ஜெப வல்லமையினால் பல உதவிகளை செய்தார், பல அரும் அடையாளங்களை கூட செய்தார் என்று இவருடைய வாழ்க்கை நமக்கு உணர்த்துகிறது. இவருடைய இறப்பிற்கு பிறகு இவருடைய உடல் அழிவுறாமல் இருந்ததாகவும் இவருடைய கல்லறையில பல புதுமைகள் நிகழ்ந்ததாகவும் நம்ம வாசிக்கிறோம். ஒரு சாதாரண ஏழை விவசாயி தன்னுடைய புனிதத்தாலும் தன்னுடைய கடமையை சரியாக நிறைவேற்றியதாலும் பிறரன்பு பணிகளில் ஈடுபட்டதாலும் இன்றைக்கு புனித நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார். அனைத்து பணியாளர்கள், விவசாயிகள் மற்றும் உழைக்கும் வர்க்கத்தினருடைய புனிதராகவும் புனித இசிதோரை நம்ம பார்க்கிறோம். இவருடைய பரிந்துரையால் இறைவன் நமக்கு கொடுத்திருக்க பொறுப்பையும் கடமையையும் இறைவனுடைய மகிமைக்காக நிறைவேற்றவும் நம்முடைய உழைப்பால் புனிதத்தை அடைந்திடவும் இவருடைய பரிந்துரை இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். அன்பு மிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சீடர்களை நோக்கி கூறிய வார்த்தைகள் இது. உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், உலகம் மகிழ்வுறும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாக மாறும். அப்படி என்கிற வசனங்களைத்தான் முதல் பகுதியில நம்ம வாசிக்கிறோம். இதற்கு உதாரணமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே தெளிவான ஒரு உதாரணத்தையும் கொடுக்கிறார். பேறு காலத்துல பெண்கள் துயருற்று வேதனையோடு குழந்தை பெற்றெடுக்கிற நேரத்துல அவர்களுடைய துன்பம் அந்த குழந்தையை காணுகிற நேரத்துல மகிழ்ச்சியாக மாறுகிறது. அதுபோலத்தான் இந்த உலகில, இந்த மனித வாழ்க்கையில இயேசுவுக்காக நம்ம துன்பங்களையும் துயரங்களையும் வேதனைகளையும் அனுபவிக்கின்ற நேரத்துல அது நமக்கு நிலை வாழ்வாக, விண்ணக வாழ்வாக, மகிழ்ச்சியாக மாறும் என்பதையே இந்த நிகழ்வு நமக்கு தெளிவாக எடுத்து கூறுகிறது. இன்றைக்கு நாம் வாழ்கிற இந்த ஒரு உலகம் என்பது துன்பம் இல்லாமல் மகிழ்ச்சியை மட்டும் நாடுவது எப்படி, வேதனை இல்லாமல் வெற்றியை அடைவது எப்படி என்கிற குறுக்கு வழிகளைத்தான் இன்றைக்கு இந்த உலகம் நமக்கு கற்றுக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய இந்த இளம் தலைமுறையினர் இதையே வாழ்க்கையினுடைய வேத பாடமாக இருக்கிறார்கள். அதாவது மிக குறைந்த காலத்துல வெற்றி எப்படி அடைவது,
மிக குறைந்த காலத்துல பணக்காரனாக மாறுவது எப்படி, எந்த உடல் உழைப்பும் இல்லாமல் பெருமகிழ்ச்சி அடைவது எப்படி, இதற்கான மந்திரங்களையும் இதற்கான சூத்திரங்களையும் தான் இன்றைய உலகம் இன்றைக்கு விளம்பரமாக காட்டிக் கொண்டிருக்கிறது. இதை நோக்கித்தான் இன்றைய இளைய தலைமுறையினர் பலர் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் வேதனையான ஒரு உண்மை. அன்பு மிக்கவர்களே, இதைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு அழுத்தமான ஒரு வாழ்க்கை பாடமாக சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற புனித இசிதோர் விவசாயிகளுடைய பாதுகாவலர், உழைப்பாளர்களுடைய பாதுகாவலர் தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்பது சிலுவை இல்லாமல் உயிர்ப்பு கிடையாது. அப்படி என்றால் துன்பங்களை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டும், துன்பங்கள் நிச்சயமாக நம்முடைய மீட்பிற்கான ஒரு வழி என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒளியினுடைய வழியை தாங்குகிற கல் தான் பிற்காலத்துல சிலையாக மாறும். இதை ஒரு கதையாக கூட சொல்வார்கள். 2 கல் இருக்கிறது, அதுல ஒரு கல் தன் மீது ஒளி படக்கூடாது, தனக்கு வழியாக இருக்கிறது என்று அந்த சிற்பியை அனுமதிக்கவில்லை. அது பாதையோரமாக படிக்கல்லாக மாறி போகிறது. எல்லோரும் அதன் மீது நடந்து ஏறி மிதித்து செல்வதற்கு. மற்றும் ஒரு கல் ஒளியினுடைய வலியை தாங்கி கொள்கிறது. சிற்பிக்கு அது கீழ்ப்படிந்து நடக்கிறது. வலியை தாங்கி கொண்டதால் பிற்காலத்துல அது சிலையாக மாறி போனது, சாமி சிலையாக மாறி போனது என்று சொல்வார்கள். எல்லோரும் பார்த்து வணங்குகிற அளவுக்கு அது தன்னையே மாற்றிக்கொண்டது என்று சொல்வார்கள். இதுதான் மனித வாழ்க்கையினுடைய அடிப்படை. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுக்காக நம்ம ஏற்றுக்கொள்கிற துன்பங்கள், வேதனைகள், அவமானங்கள் மற்றும் சவால்கள், இவை அனைத்தையுமே நம்முடைய மீட்பிற்காகவும் நம்முடைய நிலை வாழ்விற்காகவும் என்று புரிந்து கொள்கிற நேரத்துல துன்பங்களை இறை சித்தங்களாக, துன்பங்களை நம்முடைய மீட்பின் ஒரு பாதையாக ஏற்றுக்கொண்டு நம்மால் மகிழ்வுற வாழ முடியும். அதற்கு மாறாக துன்பங்களை வேதனையாகவும் நம்முடைய வாழ்க்கையினுடைய தடையாகவும் நினைத்து கொண்டிருக்கிற நேரத்துல இந்த மனித வாழ்வே இன்னும் சுமையாக மாறி போகும். இந்த மனித வாழ்வே ஒவ்வொரு நாளும் வேதனையாக மாறி போகும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்க்கையில துன்பங்கள் ஏற்படுகிற நேரத்துல மகிழ்வோடு இறைவனுடைய கரங்களில் இருந்து அதை பெறுவது போல ஏற்றுக்கொண்டு ஆன்மீக வளர்ச்சிக்கு அது ஒரு பயிற்சி என்பதை புரிந்து கொண்டு துன்பங்களை ஏற்போம், துன்பங்கள் வாயிலாய் மாட்சியை பெறுவோம். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.